ஜோ அருண் அவர் வந்துட்டு மாநில சிறுபான்மையினர் அணியோட தலைவர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2026 முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் 2 பேருமே வந்துட்டு திமுகவுக்கு தான் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் வந்துட்டு நம்மளை எப்படி பார்க்கிறாரோ அது மாதிரி நாம வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை வந்து பார்க்கணும், அவரை வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மத வெறியோட உச்சம். அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஏன்னா ஓட்டுரிமை அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒருத்தவங்களோட உரிமை. அதை வந்துட்டு நீங்க கட்டாயம் இவங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் வந்துட்டு காவல்துறைக்கு தெரியாதா, இல்ல தெரிஞ்சும் அதை வந்து கண்டுக்காம இருக்காங்களா அப்படின்னு தெரியல. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். பாகிஸ்தான்ல அசீம் முனீர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்துட்டு ஒண்ணு கிடையாது, இந்தியாவை விட பாகிஸ்தான் வந்துட்டு எப்பவுமே உயர்ந்தது, இந்தியாவோட வரலாறுங்கிறது ரொம்ப சீப்பானது, அது மட்டும் இல்லாம இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் இடையில எப்பவுமே ஒரு நட்புறவே கிடையாது அப்படின்னு வந்து பாகிஸ்தான்ல இருக்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சொல்லி நாம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதை விட ஒரு உச்சகட்டம் தான் வந்துட்டு இவர் சொன்ன ஒரு விஷயம். உங்களுக்கு